இருந்தால் யார் வெற்றி பெறுவா தமிழ்நாட்டில்? நாம் தமிழர் வெற்றி பெறும்னு 6% மக்கள் சொல்லியிருக்காங்க. உடுமுடியா இருக்காங்க பாருங்க. தாவேகா வெற்றி பெறும்னு 19% மக்கள் சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு 34% மக்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு 41% மக்கள் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து தனித்து போட்டியிடணும் 54% மக்கள். அண்ணன் வந்து என்ன சொல்லிருக்காரு? நான் வந்து 234 தொகுதியில நாங்க 150 தொகுதி மேல உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் ஐயா பாண்டே அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டார். அதில் சாணக்கியா காணொளி டீம் நடத்திய கருத்து கணிப்பு. அதில் பெரும்பாலும் விஜயை தான் முன்னிறுத்தி அந்த காணொளி பேசப்படுகிறது. கருத்து கணிப்பு தானே அப்படின்னு கடந்து போக முடியாது. ஏன்னா மற்ற கருத்து கணிப்பு எடுக்கிற நிறுவனங்கள் எல்லாம் முதலாளிக்கு மனசு நோகாம தான் அந்த கருத்து கணிப்பு வெளியிடுப்பாங்க. அதனால நம்ம அதை பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச ஐயா பாண்டே அவர்களே இந்த கருத்து கணிப்பை சொல்றதா கொஞ்சம் வேடிக்கையா இருக்குது. ஏன்னா போன 2026 ஒரு கணித்து கணிப்பு எடுக்கும் போதும் விஜய் கிட்டத்தட்ட 25% ஏதோ சொல்லியிருந்தாரு. அதுக்கும் நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். 2026 யாரு ஆட்சியை பிடிக்க போறா அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் சொன்ன பதில் 31 திமுக, அதிமுக கூட்டணி 21, 23 விஜய் கட்சி 23, பாஜக 18, நாம் தமிழர் 5. அதாவது களத்திலேயே வராத அவருக்கு இவ்வளவு வாக்கா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப அதே தான் மறுபடியும் ஐயா பாண்டே அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்? நாம் தமிழர் 6%, தாவேகா விஜய் அவர்கள் 19%, திமுக 34, அதிமுக 41. 8.5% வாக்கு வாங்கின ஒரு கட்சி 6% தான் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிரதமர் வேட்பாளர் இல்லாத கட்சிக்கு 8.5% வாக்களிச்சுவீங்க. முதல்வர் நான் தான் சொல்லி இப்ப நிக்கிறது. தனிச்சு நான் நிக்க போறேன். 234 தொகுதி வேட்பாளரை இறக்க போறோம். களத்துல நாங்க இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டுனே சொல்லலாம். ஆனா எங்களுக்கு 6%. களனே என்னான்னு தெரியாத விஜய்க்கு 19%. இது எப்படின்னு எனக்கு தெரியல. எதுக்காக விஜயை முன்னிறுத்துறாங்க? இதோட தேவை என்ன? விஜயோட கேள்வி கேட்கறப்ப ஐயா பாண்டேவே சொல்லிடுறாரு, அவரை பத்தி இப்ப நம்ம பேச முடியாது, அவர் தேர்தலே சந்திக்கல, அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்ற நீங்க, உங்களுக்கு அரசியல் தெரியாம ஒண்ணும் இல்லை. மக்கள் மட்டும் எப்படி அதை தீர்மானிப்பாங்க? 16% தேர்தல் நிக்கட்டுங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படியே சொன்னாலும் இந்த படம் பார்த்து கை தட்டுற கூட்டம் அங்கேயும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கும். அவங்க அப்படி இப்படின்னு சொன்னா கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7% வருவாருன்னு நம்பலாம். அப்போ களத்துல இத்தனை வருஷமா நின்று எதிரிகளோட சண்டை செஞ்சு இந்த திராவிடத்தை ஒழிக்கணும்னு போராடுற ஒரு தலைவர், மக்கள் பிரச்சனைக்கு ஒவ்வொரு தடவையும் போய் நிக்கிற தலைவர் 6%. இது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? சரி விடுங்க, நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க சொல்றீங்க. ஆனா இதுல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, கடந்த மக்களவை தேர்தலில் யாருக்கு மக்கள் வாக்களித்தாருன்னு ஒரு கேள்வி. இதுதான் எனக்கு சந்தேகம். ஏன்னா அண்ணன் சொன்னாரு, எனக்கு வாக்கு எண்ணப்படல, அறிவிக்கப்பட்டது, என்னோட வாக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியும், ஆனா தேர்தல் ஆணையம் அதை கரெக்டா எண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் எதிர்பார்த்தது இத்தனை சதவீதம் தொடும் அப்படின்னு நம்பிக்கையோடு நாங்கள் களத்துல நின்னோம். ஆனா அந்த வாக்கு வரல. ஆனா இப்ப ஐயா பாண்டே அவர்கள் சொல்றாரு, கடந்த மக்களவை தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள்? நாம் தமிழர் கட்சி 12%, பாஜக 15, அதிமுக 31, திமுக 42. இதுதான் எங்களுக்கு டவுட்டு. ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தேர்தலில் நாங்க அதிக ஓட்டு தான் வாங்குவோன்னு. அந்த 12% எங்க போச்சு? அப்ப எண்ணப்படலை. திட்டமிட்டு நாம் தமிழர் வாக்க எண்ணப்படலை. குறிப்பிட்ட பாக்ஸ் ஓபன் பண்றப்ப இடைவெளி விட்டு தான் என்றாங்க. அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோட வாக்க மறைக்கிறாங்க. மறைக்கப்பட்டு தான் உண்மையான வாக்கு சதவீதத்தை அறிவிக்காம போலியா நீங்களா ஒன்று சொன்னீங்க. ஆனா இது வந்து யாருக்காக இந்த தேர்தல் ஆணையம் வேலை செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட வாக்கு வங்கியை மறைச்சி தேவையில்லாத வேலையை பார்க்கறது தான் இந்த தேர்தல் ஆணையத்தோட வேலை. ஏன்னு கேட்டால் இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் வரப்பெல்லாம் தூங்கிடும். பணம் கொடுக்குறான், சந்துக்கு திமுக காரன் கொடுக்குறான்னு தெரியும், அதிமுக காரன் கொடுக்குறாங்கன்னு தெரியும், பிஜேபியே இறங்கி இருக்குது. ஆனா இது எதுவும் வெளியில வரல. இதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டா நம்ம பல சேனல்களை சொல்லலாம். நேரடியா போய் புடவை கொடுக்குறது, சீலை கொடுக்குறது, குண்டா கொடுக்குறது, அண்டா கொடுக்குறது எல்லாமே வீடியோவே வெளியே வருது. ஒரு டிவி சேனல்லையும் காட்டுறாங்க. ஆனா அதை பத்தி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கல. அப்ப எங்க வாக்கு மட்டும் கரெக்டா சொல்லிடுவீங்களா? அப்ப ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அந்தந்த தேர்தல் ஆணையம் அந்தந்த மாநிலத்துல செயல்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி, அடுத்த கேள்விக்கு போகும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம், இந்த கருத்து கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பும் பொய்ங்கிறத ஐயா பாண்டே அவர்களோட கருத்து கணிப்பிலே தெரிவிக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? தனித்து தான் நிற்க வேண்டும் 54%,
இதில் தான் என்னோட கேள்வியே வருது. அப்போ நீங்க கேட்குற எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரே பதில், தனித்துதான் களமாட வேண்டும் அண்ணன் சீமான்னு சொல்றாங்க. அடுத்த முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல அண்ணன் சீமானன் தான் வரணும். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டாலும் அந்த இடத்துல சீமானன் தான் வரணும். எதிர்க்கட்சியா செயல்படுறது யாருன்னு கேட்குற கேள்வியிலும் அண்ணன் சீமான் தான் வரணும். இப்படி எல்லா இடத்துலயும் அண்ணன் சீமான் தான் அதிகமா வரணும். அதுக்கு உதாரணம் இந்த பதிவு தான். அப்போ யாருக்கூடையும் கூட்டணி வைக்காதீங்க, எல்லாமே திருட்டு பசங்க, இவங்களை நம்பி நம்பி என் வாழ்க்கையே போயிருச்சு, இவங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறது தான் இப்போ நிலைமை. அப்போ அண்ணன் யாரு கூட கூட்டணி போகக்கூடாது, தனித்து தான் நிற்க வேண்டும்னு மக்களே 54% விருப்பப்படுறாங்க. அப்போ எல்லா கருத்து கணிப்பிலும் அண்ணன் சீமான் தான் அதிகமாக வந்திருக்கணும். அப்போ இதுலேருந்தே தெரியலீங்களா? அப்போ மக்களோட விருப்பம் யாரு கூட கூட்டணி போகக்கூடாது, அண்ணன் சீமான் தனிச்சு தான் நிற்கணும். அவரு தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியம், இந்த நாடு நல்லா இருக்குன்னு மக்களே விரும்புகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஒட்டுமொத்த கருத்துங்களுக்கும் போலியா மாறுது. இல்லை, அது கிடையாதுப்பா. இது நாம் தமிழ் கட்சியோட நிலைப்பாடு தான் கேட்குறோம். நிலைப்பாடுனாவே முடிஞ்சு போச்சு. மக்கள் நிலைப்பாடு இதுதான், என்னோட நிலைப்பாடு. அவர் தனிச்சு தான் நிற்கணும்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் அப்போ நான் வாக்கு செலுத்த போறேன் அவருக்குன்னு சொல்ற உறுதிமொழி தானே. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எனவே ஐயா பாண்டே அவர்கள் ஈக்குவலா நம்மளால எதுவும் பேச முடியாது. ஏன்னு கேட்டா அவரு சிறந்த அரசியல் அறிவு உள்ளவர். ஆனா இருந்தாலும் ஒரு நாம் தமிழ் கட்சி தொண்டனா உறவா என்னோட சந்தேகம். எனக்கு இது பேசணும்னு தோணுச்சிங்க, அதனால பேசிட்டேன். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.